வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவாறு எந்த பொருளாவது வாங்கி கொள்ளலாம். அனைத்து உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை சாவையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகும். இந்நாள் இயேசு உயிர் பெற்றெழுந்த ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழும். இவ்விழா பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இயேசு கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகின்ற இவ்விழாவின் பொழுது கிறிஸ்துவ கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இயேசு கிபி 33ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று இறந்திருக்கலாம் என்று பல அறிஞர்கள் கணிக்கின்றனர். சிலர் இயேசுவின் சாவு கிபி 34ஆம் ஆண்டு நிகழ்ந்திருக்கலாம் என்றும் எண்ணுகின்றனர். இயேசு மனிதகுலம் முழுவதையும் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் மீட்பதற்காகவும் இறை வாழ்வை மனிதருக்கு அளிப்பதற்காகவும் துன்பங்கள் பல அனுபவித்து சிலுவையில் இறந்தார் என்பது கிறிஸ்துவ நம்பிக்கை. இந்நம்பிக்கைக்கு முக்கிய ஆதாரமாக இருப்பவை நற்செய்தி நூல்கள் ஆகும். அவை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 நற்செய்திகளாகும். நற்செய்தி சான்றுபடி எருசலேம் கோவில் காவலர்களும் யூதாஸ் இஸ்காரியோத்தும் இயேசுவை கெத்செமனி தோட்டத்தில் கைது செய்தார்கள். இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுப்பதற்காக யூதாஸ் 30 வெள்ளி காசுகளை கூலியாக பெற்றிருந்தார். கைது செய்யப்பட்ட இயேசுவை முதலில் அன்னாஸ் என்பவரின் முன் கொண்டு செல்கிறார்கள். இவர் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபா என்பவரின் மாமனார். பின் தலைமை குரு இயேசுவை விசாரித்தார். இயேசுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார்கள். ஆனால் அவை முன்னுக்கு பின் முரணாக இருந்தன. இயேசு எருசலேம் கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்புவதாக கூறினார் என்று குற்றச்சாட்டு. அவர் தம்மை கடவுளுக்கு நிகராக்கி கொண்டார் என்று மற்றொரு குற்றச்சாட்டு. அப்பொழுது தலைமை குரு இயேசுவை நோக்கி, நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்கிறீர் என்று பதிலுரைக்கவே தலைமை குரு இயேசு கடவுளை பழித்ததாக கூறினார். உடனே கூடியிருந்த மக்கள் இவன் சாக வேண்டியவன் என்று கூறினர். இதற்கிடையில் இயேசுவின் சீடர்கள் இயேசுவை கைவிட்டுவிட்டு அச்சத்தால் ஓடிவிட்டார்கள். தலைமை சீடராயிருந்த பேதுரு கூட இயேசுவை அறியேன் என்று கூறி மும்முறை மறுதளித்தார். ஆயினும் பின்னர் தாம் இவ்வாறு கோழையாக நடந்து கொண்டதற்காகவும் தம் குருவும் ஆண்டவருமான இயேசுவை மறுதளித்ததற்காகவும் மனநொந்து அழுதார். அதன்பின் இயேசுவை ரோமை ஆளுநரான போந்தி பிலாத்து என்பவரின் முன் கொண்டு சென்றார்கள். பிலாத்து இயேசுவை விசாரித்துவிட்டு அவரிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை என்று மக்கள் கூட்டத்தில் சொல்லி பார்த்தார். இயேசு கலிலிய பகுதியை சார்ந்தவர் என்று அறிந்து பிலாத்து அவரை கலிலியாவை ஆண்ட ஏரோதிடம் அனுப்பினார். யூதர்களின் பாஸ்கு விழாவிற்கு ஏரோது எருசலேமில் இருந்தார். ஏரோது கேட்ட கேள்விகளுக்கு இயேசு பதிலொன்றும் தராமல் அமைதி காத்தார். பின்னர் பிலாத்து இயேசுவை கசையால் அடிக்க செய்து அவரை விடுதலை செய்ய முனைந்தார். ஆனால் மக்களோ இயேசுவை விடுதலை செய்யக்கூடாது என்று பரபா என்னும் குற்றவாளியை விடுதலை செய்யவும் கூறினார்கள். இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்டதற்கு மக்கள் சிலுவையில் அறையவும் என்று உரக்க கத்தினார்கள். இயேசுவை விடுதலை செய்தால் பெரிய கலவரம் நிகழும் என்று தன் பதவி பறிபோகும் என்றும் அஞ்சிய பிலாத்து இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று கூறி தன் கைகளை கழுவினார். படை வீரர்கள் இயேசுவின் ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தார்கள். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மீது வைத்து அவரது வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழங்கால்படியிட்டு யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். இவ்வாறு ஏளனம் செய்த பிறகு அவருடைய பழைய ஆடையை அவருக்கு மீண்டும் உடுத்தி அவருடைய தோளின் மீது சிலுவையை சுமத்தினார்கள். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம், அதாவது கல்வாரி என்னும் இடத்தை நோக்கி புறப்பட்டார். சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவினார். பெருந்திரளான மக்கள் இயேசுவுக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்து கொண்டே சென்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து,
எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 2 குற்றவாளிகளை சிலுவையில் ஏற்றினார்கள். இதுவே நற்செய்தி நூல்கள் இயேசுவின் துன்பங்கள் பற்றியும் அவர் சிலுவையை சுமந்து சென்று ஒரு குன்றின் மேல் சிலுவையில் அறையது பற்றியும் தரும் சான்றுகளின் சுருக்கமாகும்.